Bonjour, cinéhats. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்துடைய அடுத்த படங்கள், கமலஹாசன் சார் அடுத்த ஃபிலிம் அப்டேட்டு, அப்புறம் வந்து அஜித், விஜய், சூர்யாவும் அடுத்த ஃபிலிம் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசென்ட்டா என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள எப்படி நீங்க கடையில போய் வாங்கணும். அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுக்கணும் அப்புட்னா, நீங்க வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க் எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அவருடைய கூலி இந்த திரைப்படம் வந்து இன்னும் வந்து 100 டேஸ் தான் ரிலீஸ் ஆகுற நிலையில இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து அவரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ குடுத்துருக்காரு. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, கூலிக்கான ஸ்பெஷல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதையும் பார்க்காதவங்க போய் பாருங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக்கோட சேர்ந்து செம்ம எலிவேஷனா தலைவருக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இது வந்து 1000 கோடி அடிக்கிற படமா இருக்கும்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது தெர்ல. ஆல் கேஸ்ட் ஸ்டார்ஸ்லாம் இருக்கு. அதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம். பட் அதே டேட்ல வார் 2 வரனால ரொம்ப டவுட் தான். பட் பார்க்கலாம். கமலஹாசன் சார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, தக் லைஃப் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து கம்ப்ளீட்டா போஸ்ட்போன் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, அந்த இந்தியா, பாகிஸ்தான் வார்னால ஸோ ஆர்மிக்கு சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரிபியூட் மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஆடியோ லான்ச் வந்து போஸ்ட்போன் பண்றாங்கன்னு சொல்லி கமல் சாரே வந்து சொல்லியிருக்காரு. விஜய் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, விஜய் பத்தி பெருசா அப்டேட் இல்ல. ஆனா அவரோட அடுத்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, எல்லாரும் லியோ 2ன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு லியோ 2வோட மாஸ்டர் 2 பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் ஒருவேள தளபதி விஜய் வந்து அவருடைய கால வந்து பேக் பண்ணிட்டாரு அப்புட்ன்னா, மாஸ்டர் 2 தான் அடுத்த படமா இருக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜேடிய. ஸோ ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அதுல அஜித்த பொறுத்தவரைக்கும் எந்த பெரிய அப்டேட்டுமே இல்ல. ஆக்டர் சூர்யாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அந்த சூர்யா 45 படம் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல வர படத்துக்கு பேர் வந்து வேட்டை அறுப்புன்னு வைக்கலாம். அது வந்து ஒரு டென்டேட்டிவ் டைட்டிலா இருக்கா? இல்ல வந்து ஒரு அன்அஃபிஷியல் டைட்டிலா இருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அந்த படத்துக்கு வந்து ஆக்டர் சூர்யா வந்து ஐயனாரா வந்து அந்த படத்துல வந்து நடிக்கிறாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அத பொறுத்து வேட்டை கருப்பு அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் அஃபிஷியலான ட்ரெய்லர், ப்ரோமோ டேட் எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விக்ரம் சார பொறுத்தவரைக்கும் எந்த பெரிய அப்டேட்டுமே கிடையாது. ஆக்டர் தனுஷ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த தனுஷோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கும். ஆல்ரெடி ஆக்டர் தனுஷ் இப்படி தான் 51 படம் நடிச்சிருக்காரு. இப்போ இதுலேருந்து 55, 56 படம் வரைக்குமே அவருக்கு வந்து ஒரு பெரிய லைனப் இருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே, அடுத்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டரோட இருக்கும். அது வந்தா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி பிக் ஹிட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத. ஆக்டர் சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் சிவகார்த்திகேயன் 26 வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, நம்ம விநாயக் சந்திரசேகரன் யாரு அப்புட்ன்னா, குட் நைட் இந்த படத்த எடுத்தவருடைய டைரக்டர். இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ்கே காஸ்ட்லயே ஓகே பண்ணி ரெடி ஆயிட்டாங்க. அந்த கதையில வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, மோகன்லால் இருக்கார்ல, அவர் வந்து எஸ்கேக்கு வந்து ஒரு அப்பாவா ரோல்ல நடிக்க சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அப்படி நடிச்சிருந்தார் அப்புட்ன்னா, விஜய் வந்து ஜில்லால அப்பா மோகன்லால் நடிச்ச மாரி எஸ்கே வந்து இந்த படத்துல அப்பாவா மோகன்லால் நடிக்கிறாரு. ஸோ உங்களுக்கே புரியும்னு நெனைக்கிறேன். அடுத்து விஜய் சேதுபதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய அப்டேட்ஸ்லாம் எதுவும் இல்ல. ஏஸ் அப்படின்னு படத்தோட ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க பாருங்க. அது ஒரு ஓகே ஒரு வகையான ஓகே ரகமான ஒரு ட்ரெய்லரா தான் இருக்கு. ஆக்டர் எஸ்டிஆர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த விதமான பெரிய அப்டேட்ஸுமே கிடையாது. ஆக்டர் கார்த்திய பொறுத்தவரைக்கும் இப்ப எந்த விதமான பெரிய அப்டேட்ஸுமே கிடையாது. மிஸ்cellaneous அப்டேட்ஸ் பார்க்கலாம். சார்பட்டா 2 இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் 2025 லான்ச் ஆயிருச்சு. ஆகப்போகுது ஷூட்டிங் வந்து. இப்ப பென்ஸ் படத்துக்கு வந்து பூஜை போட்டுருக்காங்க. 3 பிஹெச்கேன்னு சொல்லிட்டு 8 தொட்டா எழுதிய டைரக்டரோட படம் வந்து ஜூலை 4த் வந்து ரிலீஸ் ஆகுது. கேபி பாலா வந்து அவரோட புது ஃபிலிம்க்கு வந்து இன்னைக்கு தான் பூஜை போட்டுருக்காரு. லீடா நடிக்கிறாரு. ஆதித்யரட்சன் ஜிபி விருதன் ஆதித்யரட்சனும் பாலையா ஒண்ணா சேர்ந்து ஒரு படம் பண்ற சான்சஸ் இருக்கு. கிங்டம் படம் வந்து ஜூலை 4த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பறந்து போ டைரக்டர் ராம் படம் வந்து ஜூலை 4த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தேங்க் யூ.